வராகி தேவி பற்றி பார்ப்போம். வராகி அம்மன் பஞ்சமி திதிக்கு அதிபதி. இந்த நாளில் அன்னைக்குரிய ஆற்றல் பூமியில் அதிகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. பஞ்சமி திதி என்பது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரும் 5வது நாள். நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் எனும் இருளை நீக்கி ஒளி தரக்கூடிய ஆற்றல் பஞ்சமி வழிபாட்டிற்கு உண்டு. உழவுக் கருவியான கலப்பை மற்றும் உலக்கை ஆகியவற்றை ஏந்தி இருப்பவள். இது நம்மிடம் உள்ள தீய குணங்களை உழுது அப்புறப்படுத்துவதை குறிக்கிறது. பஞ்சமி அன்று மாலை வேளையில் வராகியின் காயத்ரி மந்திரத்தை சொல்வது பல மடங்கு பலன் தரும். வராகி மாலை என்ற நூல் வராகி தெய்வத்தை போற்றி பாடியதாகும். இதனை அருளி செய்தவர் ஸ்ரீ ரத்ன கவிராயர். இவர் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சிறந்த வராக தேவி உபாசகர் மற்றும் தமிழ் புலவர். அன்னை வராகியின் மீது கொண்ட பக்தியால் அவர் அருளிய 32 பாடல்களின் தொகுப்பே வராகி மாலை. வராகி மாலை பாடல்களை தொடர்ந்து பாராயணம் செய்பவர்களுக்கு தீய சக்திகள் மற்றும் தீய எண்ணங்கள் அணுகாது என்பது ஐதீகம். அதிலிருந்து ஒரு பாடல் மட்டும் கூறுகிறேன். சலம் பூர்ந்த வாவியிற் செங்கழுநீர் மலர் தந்தல்லால் நலம் பூர்ந்த கீர்த்தியும் நன்மையும் நல்குவள் நன்னெறியாம் புலம் பூர்ந்த பொற்கொடி புண்ணிய கோடியை போற்றி நின்றால் வளம் பூர்ந்த சங்குடையால் உயிர் தோழியை வாழ்த்துவோமே. பாடலின் பொருள்: குளிர்ந்த நீர் நிறைந்த தடாகத்தில் செங்கழு நீர் மலர்கள் பூத்து குலுங்குவது போல அன்னை வராகி தன் பக்தர்களுக்கு நன்மைகளையும் அழியாத புகழையும் அள்ளித் தருவாள். நல்வழி காட்டும் பொற்கொடி போன்ற அந்த புண்ணியவதியை, மகாவிஷ்ணுவின் தங்கையை வராகியை வாழ்த்தி வணங்கினால் நம் வாழ்வில் தடைகள் யாவும் அகலும். குறிப்பாக பஞ்சமி திதி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பாடல்களை பாடுவது மிகுந்த பலன் தரும் என்று ரத்தின கவிராயர் குறிப்பிட்டுள்ளார். வராகி அம்மன் நிலத்தின் அதிபதி மற்றும் விவசாயத்தின் தெய்வம் என்பதால் மண்ணுக்கு அடியில் விளையும் பொருட்கள் மற்றும் தோல் நீக்காத கருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட வடை போன்றன படைத்து வழிபடுவதும், பூண்டு மற்றும் மிளகு சேர்த்த சாதமும், காரம், இனிப்பு, புளிப்பு என அனைத்தும் கலந்திருக்கும் உணவுகளை அமுது படைத்து வழிபடுவதும் சிறப்பு. குறிப்பாக பஞ்சமி திதியன்று மாலை வேளையில் அவித்த சர்க்கரை வள்ளி கிழங்கை நிவேதனமாக படைத்து வழிபடலாம். சோழர்கள் போருக்கு செல்லும்போது முதலில் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள வராகி அம்மனை வழிபட்டு அன்னையின் அனுமதியை பெற்றுத்தான் செல்வார்களாம். அதனால் வராகி வெற்றி தெய்வம் என்று போற்றப்படுகிறாள். சப்த மாதர்களில் ஒருவரான வராகி அம்மன் பக்தர்களின் துன்பங்களை உலக்கையால் அடித்து நொறுக்கி கலப்பையால் நன்மைகளை உழுது தருபவள் என்று நம்பிக்கை உண்டு. தங்கள் வாழ்வில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் வரும் பஞ்சமி அன்று அன்னை வராகியை மனதார நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள்.